உங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்மை நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் நீங்க லேண்ட் பண்றதுக்கு இந்த லிங்க்டின்ல உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி வந்து நீங்க லிவரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொஃபைல் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும், நீங்க கிரியேட் பண்ண ப்ரொஃபைலை எப்படி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட கனெக்ஷன்ஸை வந்து நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நீங்க வந்து லிங்க்டின்ல எப்படி நெட்வொர்க் பண்ணணும், நெட்வொர்க் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, லிங்க்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதை எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க லிங்க்டின் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொஃபைல் வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணணும். அவங்களோட ப்ரொஃபைல் நீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபைலை எஃபெக்டிவா வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்ப லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொஃபைல் பிக்சர் நீங்க கண்டிப்பா வைக்கணும். அது போக ஒரு டிஸ்பிளே பிக்சர் வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிஸ்பிளே பிக்சர் வைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து இப்போ ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு 2 லைன்ஸ்ல உங்களை எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்றத அந்த பயோல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சம்மரி பார்ட்ல உங்களை பத்தின ஒரு கிளியர் இன்ட்ரோடக்ஷன், உங்களோட ஸ்கில்ஸ் பத்தி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, உங்களோட கான்ட்ரிபியூஷன். இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை ஹையர் பண்றவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷன் அவங்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சம்மரி வந்து ஒரு ஹைலைட் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ என்ன ஃபீல்டுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, என்ன ஜாபை வந்து நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓப்பன் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து கிளியரா வந்து நீங்க டெசிக்னேஷன் வைஸ் இல்ல வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில் வச்சு இந்த பொசிஷனுக்கு நான் ஓப்பனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். கிரெடிபிலிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு, உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்க ஹைலைட் பண்றதுக்கு ஸ்கில் குவிஸ் ஆப்ஷன் வந்து அந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். நீங்க ரிலேட்டடான ஸ்கில்ஸ்க்கு அந்த குவிஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது மூலியமா நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்கில்ல வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு லிங்க்டின்ல வந்து உங்க ப்ரொஃபைல்ல கொடுத்துருவாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷன் பிளஸ் வந்து உங்களோட அகடமிக்ஸ் ரிலேட்டடா, உங்களோட ஸ்கில் ரிலேட்டடா நீங்க என்னென்ன சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற கிரெடென்ஷியலோட நீங்க வந்து ஷேர் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. எஜுகேஷன் பார்ட்ல உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து, காலேஜ் எஜுகேஷன்ல இருந்து நீங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டியில நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க ஹைலைட் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்பெஷல் சர்டிபிகேஷன் கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த சர்டிபிகேஷன் கோர்சஸையும் வந்து நீங்க அதுல வந்து நீங்க டைரக்டா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பொட்டன்ஷியல் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல பாக்குறாங்க அப்படின்றப்போ சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும்போது அவங்க உங்களை ஸ்கிரீன் பண்றதுக்கு, உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா. லிங்க்டின்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்கலாம். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி மேனேஜர்ஸ் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு டீம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிங்க்டின்ல வந்து குரூப்ஸ், ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ குரூப்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய, உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல நீங்க வந்து மெம்பர் ஆயிக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்கக்கூடிய குரூப்ல நீங்க மெம்பர் ஆனீங்க அப்படின்னா நீங்க அதுல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, உங்களோட ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க அப்டேட் பண்றதுக்கும் வந்து அந்த அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த குரூப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க கண்டினியூஸா லேர்ன் பண்றதுக்கு, உங்களை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, உங்களை நீங்க பிராண்டிங் பண்றதுக்கு இந்த குரூப்ஸ்ல நீங்க மெம்பர் ஆகிறது மூலியமா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் எதுவும் நடக்குது, எதுவும் வெபினார் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க அந்த வெபினார் அட்டன் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வெபினார்ல நீங்க அட்டன் பண்ணுங்க. நம்ம ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் பீப்புளோட நம்ம வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ லிங்க்டின் பொறுத்தளவுக்கு இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் அப்படின்றதான் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். கரெக்டான பீப்புள் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே லிங்க்டின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இனிஷியலா நீங்க கனெக்ட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா நீங்க அந்த கண்டென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க. உங்களோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நீங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த அகடமிக் ரிலேட்டடா, ஸ்கில் ரிலேட்டடா நீங்க போஸ்ட் வந்து நீங்க ரெகுலரா ஷேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டா தெரிய வரும். அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணும்போது அது மூலியமா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பீப்புளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அந்த கம்பெனிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே வந்து அந்த நீங்க ஃபோக்கஸ் பண்ற அந்த கம்பெனிஸ், இப்போ வந்து நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு,
உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சீனியர் பீப்புள்ஸ், காலேஜ் அலுமினி, ஸ்கூல் அலுமினி, இந்த மாதிரி உங்களோட கனெக்ஷனை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கோல் வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க காலேஜ் படிக்கும் போதே எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து ஜாபுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு கோல் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா, அந்த ஸ்கில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்றது மூலியமா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா இப்போ கரெக்டான பீப்புளோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் அவங்க கம்பெனில எதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு வேக்கன்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லிங்க்டின்ல ஜாப்ஸுக்குன்னு சொல்லியே தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க கரெக்டான பீப்புள் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 6 months நீங்க உங்களோட ப்ரொஃபைலை நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். எந்த ஸ்கில்ல நீங்க வந்து ஹைலைட்டா இருக்கீங்களோ, ஸோ உங்களோட நாலேஜ் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு போஸ்டா நீங்க கிரியேட் பண்ணி, ஸோ நீங்க வந்து ஒரு அடிக்கடி நீங்க வந்து ஒரு கண்டென்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது, ஸோ நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இப்போ உங்களோட கனெக்ஷன் மத்தியில உங்களை வந்து ஒரு பிராண்டிங் பண்றதுக்கு இந்த கண்டென்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் நீங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட கலீக்ஸ் வந்து கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டென்ட்ஸோட நீங்க வந்து என்கேஜ் ஆகி போங்க. நீங்க வந்து இப்போ லைக் பண்றதா இருக்கட்டும், கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இப்போ டிஸ்கஷன் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஒரு இன்ஃபுளுசர் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீனியர் மேனேஜரோ, ஒரு ஹெச்ஆர் மேனேஜரோ ஒரு போஸ்ட் போடுறாங்க, அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனலா ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்ல நம்ம என்கேஜ் பண்றது மூலியமா, ஸோ இந்த மாதிரி பெரிய பீப்புளோட நம்ம வந்து ரெகுலர் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட ப்ரொஃபைலை வந்து அந்த நம்ம ஹைலைட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க வந்து இப்போ கண்டினியூஸா வந்து லேர்னிங் அப்படின்றது நம்மளோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க லிங்க்டின்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா நீங்க வந்து படிக்கக்கூடிய அந்த கோர்சஸ் நீங்க வந்து இப்போ அப்கிரேட் ஆகிட்டே போறீங்க. இப்போ டெக்னிக்கலா வந்து சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத லிங்க்டின்ல நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ஷேர் பண்றது மூலியமாகவும் உங்களோட கிரெடிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ லிங்க்டின்லேயே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நான் ஐடி பர்சனா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, இப்போ வந்து லிங்க்டின்லேயே வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்போ வந்து வெபினார் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ வெபினார் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்பதான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கீங்க, ஒரு 1 year or 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி கோர்சஸ் லேர்ன் பண்றதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபைனல் தாட்ஸ், நெட்வொர்க்கிங் நம்ம டெவலப் பண்ணாதான் கண்டிப்பா நம்மளோட பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கேரியர் டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து புது பீப்புளோட நெட்வொர்க்கிங் பண்றது மூலியமா தான் நம்ம வந்து கண்டிப்பா டெவலப் ஆக முடியும். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்றத வந்து இந்த லிங்க்டின்ல இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜை நீங்க வந்து லிவரேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா எர்லியர் டேஸ்ல இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் இல்லாத டைம்ல வந்து நம்ம ஆஃப்லைன்ல நேரா பார்த்து பழகிதான் வந்து நிறைய சீனியர் மேனேஜர்ஸோட நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ 15 years or 20 years முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இப்போ naukri.com இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல நம்ம பதிஞ்சு வச்சுதான் வந்து அடுத்தடுத்து நம்ம கேரியரை வந்து நம்ம அடுத்த கம்பெனி போறது, கேரியர்ல அடுத்த டெவலப்மெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த லிங்க்டின் மாதிரியான அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஒரு எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா நம்மளோட ட்ரீம் ஜாபை லேண்ட் பண்றதுக்கு, நம்மளோட அடுத்தடுத்த ஜாபை வந்து நம்ம அடுத்து நம்ம ஜம்ப் பண்ணி போறதுக்கு, நம்மளோட ட்ரீம் கம்பெனிஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அதுல வந்து நம்ம போறதுக்கு இந்த மாதிரியான இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.